ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு உரிய நிதியை விடுவிக்காவிட்டாலும் மாநில அரசே தனது சொந்த நிதி ஆதாரங்களில் இருந்து விடுவித்துள்ளது. ராமேஸ்வரத்தில் புதிய விமான நிலையம், ஆழ்கடலில் அகழாய்வு பணி, சென்னை அருகே 2000 ஏக்கரில் புதிய நகரம் என தமிழக சட்டப்பேரவையில் தாக்கலான பட்ஜெட்டில் பல புதிய அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. ஆனால் நிதி இல்லாமல் வெறும் திட்டத்தை வைத்து என்ன செய்வது என எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியுள்ளன. 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தற்போதைய திமுக அரசின் கடைசி முழு பட்ஜெட் சட்டப்பேரவையில் தாக்கலானது. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சுமார் 2 மணி நேரம் 40 நிமிடங்கள் ஆற்றிய பட்ஜெட் உரையில் பெண்கள் பெயரில் பத்திரப்பதிவு செய்தால் பதிவு கட்டணத்தில் 1% சலுகை, பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகை, உயர்கல்வி பயிலும் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் என புதிய அறிவிப்புகள் இடம்பெற்றிருந்தன. இது ஒரு வெற்று பட்ஜெட் என விமர்சித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, நீட் ரத்து, பழைய ஓய்வூதிய திட்டம், கல்வி கடன் தள்ளுபடி, சிலிண்டருக்கு மானியம் போன்ற திமுக அளித்த வாக்குறுதிகள் பட்ஜெட் உரையில் இடம்பெறவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். இந்த புதிய திட்டங்களால் தமிழகத்தின் கடன் மேலும் அதிகரிக்கும் என கூறும் பொருளாதார நிபுணர்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை எவ்வாறு செயல்படுத்தப் போகிறார்கள் என்பதற்கான தெளிவு பட்ஜெட் உரையில் இல்லை என குறிப்பிடுகின்றனர்.